உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2023வது வருஷ புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள்லாம் கொடுக்குது நம்ம யூடியூப்பை பார்த்தாலே தெரியுது. இல்லை நம்மளும் நிறைய படிச்சிருப்போம். ஸோ சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது, ராகுகேது பயிற்சி இப்படி இருக்க போகுது, குரு பயிற்சி இப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். ஆனால் இந்த எபிசோட்ல ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய நட்சத்திரம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்னலாம் இயக்கி தருவதற்கு ரெடியாக இருக்கிறது, என்ன பிளஸ் இல்லை என்ன மைனஸ், என்னுடைய நட்சத்திரத்திற்கு என் ராசிக்கு நடக்குது ஓகே, ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என் நட்சத்திரத்துக்கு என்னென்ன நடக்க போகுது, எனக்குன்னு நான் என்னெல்லாம் கவனமா இருக்கணும், நான் என்னெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்ற வரிசையில நட்சத்திரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சூப்பரான நட்சத்திரம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம். மேடம் போங்க மேடம், எல்லா நட்சத்திரம் பிடிக்கும்னா சதயம் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தமே இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சுட்டு போகக்கூடிய காரியக்கார ஆட்கள் யாரு அப்படின்னா அது சதயம் மட்டும்தான். ராகுவுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அமானுஷத்தை தன் நகத்தை கையெடுத்தே வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா அது சதய நட்சத்திரம் தான். எப்பயுமே யூஸ்வலி சதயம் அப்படின்னாலே வெற்றிங்க. ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் அது. அப்போ பார்த்துக்கோங்க அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ சதய நட்சத்திரத்திற்கு இந்த 2025வது வருடம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், எது சூப்பரா இருக்க போகுது, என்ன பண்ணா நான் இந்த 2025வது வருஷத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. ஆனால் முதல் விஷயம் கொஞ்சம் வருவோம். ஃபர்ஸ்ட் கால் சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மே மாசத்துக்கு அப்புறம் தலைக்கு மேல ராகு உட்காந்துருக்காரு, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்டை நம்ம கிட்ட கிரியேட் பண்ணி விட்டுடுவாரு. அதனால அதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிலாம் நான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும் சொன்னா நம்மளுக்குலாம் டென்ஷன் ஆகிடும். சதய நட்சத்திரக்காரன் வரைக்கும் கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போயிட்டே இருமா, எனக்கு அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க. ரொம்ப சீரியஸா சொல்லணும் அப்படின்னா தலைக்கு மேல இருக்கிற ராகு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு டிப்ரெஷனுக்குள்ள உங்களை தள்ளி விட்டுருவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்க மக்கள் தான், உங்க இனம் தான், உங்களை விட்டு எங்கேயும் போறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு பிரிவு, ஏதோ ஒரு சஞ்சலம். ஏன்னா கும்பம்னாலே குடும்பத்தை பத்தி யோசிக்கக்கூடிய இடம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தேவையில்லாம பிள்ளைகளால் கொஞ்சம் மனசு கஷ்டம், இல்லை பிள்ளைகளை பத்தியே கவலை, இது மூலமாக ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை சின்ன சின்ன பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டே இருந்து எதையாவது போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய நேரமாக ஆஃப்டர் மேக் அப்புறம் நிகழப்போகுது. அதனால முதல் 5 மாதங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இப்படிலாம் ஆப்போகுது, ராகு வரப்போறாரு, அதனால நம்ம என்ன பண்ணோம், அமைதியா இருக்கணும். எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பா நான் அவகிட்ட விடுறதுக்கான பிராக்டிஸ் பண்ணணும். இந்த முதல் 5 மாசம் அதுக்கான டைம் பீரியட் தான். அடுத்த 5 மாசம் அஸ்யூஷுவல் ராகு அவர் என்ன செய்யணுமோ அவர் செஞ்சு விட்டு போயிடுவாரு. நம்ம அதுக்கு ஆமாசாமி போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா கிரகம் தானே நம்மளே இயக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை இல்லையா? இப்ப முதல் 5 மாதத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழும் அப்படின்னா, கண்டிப்பா சேமிப்பு உயரும். நிறைய பேருக்கு உங்களுடைய வாங்கிய கடன் அடைவதற்கான வழிமுறைகள்லாம் தெரியும். நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய உதவிகள் கிடைக்கும். நீங்க இது வரைக்கும், ஏன்னா நான் ராகுவோட நட்சத்திரம் சொன்னேன், இப்படியே கொஞ்சம் நீங்க அந்த ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு விதமான பலாபலனை அனுபவிப்பீங்க. மார்ச் மாதம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 13ஆம் தேதியிலிருந்து மே மாசம் ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு கும்பத்துல இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா நீங்க ட்ரிகர் பண்ணி விடுறது, உங்களை தொல்லை பண்ணி விடுறது, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆனா பிளானட் அப்படி இல்லை, நீ எப்படி நல்லவனா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை ஷேக் பண்ணி விட்டு உங்களுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் இருக்கு. அதனால ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரம், அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அடுத்து ராகு அப்படியே இறங்கி பூரட்டாதி தாண்டி உத்திரட்டாதி வரும்போது 2026வது வருஷம் மிட்டுக்கு மேல நம்ம என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு 2025வது வருஷம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபாரின் டிராவல் போவதற்கான நேரமா இருக்கு. ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போறதுக்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பா இந்த நியூ இயர்ல இருக்கு. ஒரு விஷயம். 2வது, இங்க இருந்து ஃபாரினுக்கு நான் அதை அனுப்புறேன், இதை அனுப்புறேன், லாஜிஸ்டிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க கை தேர்ந்தவர்களாக மாறப் போகிறீர்கள். இல்ல அதை ஒரு தொழிலா எடுத்து பண்ண போறீங்க, இல்ல அதன் மூலமாக ஒரு கம்யூனிகேஷனை நீங்க கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்ப இந்த அனுப்புதல் பெறுதல் சொல்லக்கூடிய இந்த கொரியர் சர்வீஸ்ல வேலை பார்க்குற அனைத்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. யாரெல்லாம் லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஃபீல்ட்ல ஏஜென்ட்டா இருக்கீங்களோ, யாரெல்லாம் கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய இந்த அமேசான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்துணை சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் எழுதி வச்சுக்கோங்க, இந்த நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான்.
சூப்பரா இருக்குங்க. கம்யூனிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆக போகுது, தொழில் விருத்தி அடைய போகுது, வியாபாரம். இதுக்கெல்லாம் யார் வேணும்? மிஸ்டர் ராகு தான் வேணும். தலைவர் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? 2ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்காரு, வேற ஏதாவது வேணுமா? நட்சத்திராதிபதி 2ல உட்காந்துருக்கிறதுன்றது எவ்வளவு சூப்பர் தெரியுமா? யாருக்கு என்ன வந்தாலும் எனக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு கண்ணாட்ட நிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ராகு கொடுத்துருவார். நிறைய சதய நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிஞ்சு என்னதான் வந்து அது அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியா இருந்தாலும் சரி, பாத சனியா இருந்தாலும் சரி, ஒன்றும் பெருசாலாம் பாதிக்கல. பாதிச்சாலும் நாங்க பாதிச்சுக்க மாதிரி எடுத்துக்கல அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ராகுவுடைய அதீத நம்பிக்கையும் கான்பிடென்ட்டும் அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்திற்கு அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார்ன்றது மட்டும்தான் சூட்சமமா உண்மை. கிளியர். சோ இந்த தடவை சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு, கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு, தொலைத்தொடர்பின் மூலமாக ஒரு ஆதாயம் தேடக்கூடியவங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா இந்த போனு இபி இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்க போகுது, அரியர் அப்படின்றது கிடைக்க போகுது, போனஸ்ன்னு கிடைக்க போகுது, நிறைய காசு கிடைக்க போகுது. காசு பணம் துட்டு மணி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 2ல் எந்த பிளான் இருந்தாலும் சரிங்க, 2ஆம் இடம்னாலே காசு பணம் வருமானம் தாங்க. அப்ப அதுல எல்லாம் போய் ராகு உட்காந்துருக்காரு அப்படின்ற போது அதற்கான வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்து கொண்டேதான் இனி இருப்பார். எது வரைக்கும்? மே மாசம் வரைக்கும். மே மாசத்துக்கு அப்புறமா எதுல கவனமா இருக்கணும்? தலைவலி, கொஞ்சம் கண்ணாடி போட வேண்டிய சூழல்லாம் கிரியேட் ஆயிடும் இளம் வயதில் இருக்கக்கூடிய சதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆல்ரெடி நான் கண்ணாடி வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்ணை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலமாக சின்ன சின்ன தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான நேரமா இருக்கு. தலைக்கு மேல ராகு அமர்றதுனால சிந்தனை எல்லாமே தேவையில்லாத ஏதோ ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு போய் ஓடும், இல்ல அடுத்தவங்களை கொத்துற மாதிரியான ஒரு விஷயமே நடக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சதய நட்சத்திரக்காரங்க. கிளியர். இன்னும் ரொம்ப பர்டிகுலரா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. எங்க மேடம் எனக்கு வருமானத்துக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலம் உங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. மே மாசம், மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் தான் ஒரு 2 மாதம் ஒரு ஸ்ட்ரகிளான பீரியடு எல்லாருக்குமே. ஆனா சதயத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் ஒருவேளை யோகமான தசாபுத்தி எல்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா குரு வேற அங்க போய் 6ல உட்காந்துருப்பாரு. ஸோ வந்து வேற மாதிரியான லெவல்ல தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. கவலையப்பட வேணாம். குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பதியுது அப்படின்ற போது அதை தாண்டி வேற என்ன இருக்கு? 5ஆம் பார்வை வந்து உங்க மேலதான் விழுகுது. அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் குருவோட 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் பார்வை உங்க மேல விழுகுது. அதை தாண்டிய ஒரு வேற என்ன பெரிய விஷயம் இருக்க போது சொல்லுங்க. விசேஷமான பார்வை, 7ஆம் பார்வைன்றது யூனிக்கா எப்பயும் விழுகிறதாங்க. விசேஷ பார்வை நம்ம மேல விழுகிறது அப்படின்னாலே நம்ம விசேஷமாக போறோம். ஸோ வீட்டில் விசேஷம் வரப்போகுது. நிறைய சதி நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் விசேஷம் வரப்போகுது. எக்ஸ்பெஷலி எனக்கு என்னமோ தோணுது, நிறைய சதி நட்சத்திரத்தை வைத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பூப்படைதல் அப்படின்றது நிகழப்போகுது. நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான யோகம் அப்படி இருக்கு. இல்லை பெண் கருவுருவதற்கான நேரம். இது வரைக்கும் என் பொண்ணு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை சதி நட்சத்திரக்கார வீட்டில் வந்து குவா சத்தம் கேட்பதற்கான நேரம் அப்படின்றது குருவின் அருளால் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு வந்து பிளெஸிங், 9ஆம் இடம் அப்படின்னாலே வந்து சூப்பரான பிளஸ் கொடுக்குற இடம், பிளெஸிங் கிடைக்க போகுது. நிறைய பேர் பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்க்க போறீங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க போறீங்க, நிறைய யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக போறீங்க, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. நிறைய வந்து ஆமா எனக்கு பேசுறது கேட்குது நீங்க சொல்லுவீங்க, அவங்க அப்படியே யோசிப்பாங்க என்ன கேட்குதா. அந்த மாதிரி உங்களுக்குள் வந்து பிரபஞ்சம் பேசுவதை உணரக்கூடிய காலமா இருக்கு. சதய நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்குங்க. 2025 ஒன்றும் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசா விஷயம்லாம் இல்லை. 8ல கேது வராரு. கொஞ்சம் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனம் தேவை. முடிஞ்சா இழந்த வடை இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுவே வந்து நோய் விருத்தியிலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். எதுக்கு? சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. கிளியர். என்ன வழிபாட்டின் மூலமாக நான் கொஞ்சம் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புற்றுள்ள அம்மன் கோவில் வழிபாடு அப்படின்றது ஆஃப்டர் மேக்கு அப்புறம் கண்டிப்பா தேவைப்படுதுங்க. எங்கேயாவது புற்றுள்ள அம்மன் கோவிலா இருக்கு அப்படின்னா, புற்று இருக்கு அப்படின்னா அந்த புற்றுமண் எடுத்து நெத்தில வைக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த கோமதி அம்மன் கோவில், சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் கோவில் இருக்க புற்ற வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். அந்த புற்றுமண் எடுத்துட்டு வாங்க, டெய்லி உங்க நெத்தில வச்சுக்கோங்க. தேவையில்லாத இந்த நிறைய சதய நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிஞ்சு, சதயம் சொல்ல முடியாது, இன்னும் எக்ஸ்பெஷலி எனக்கு ஏதோ அப்படி தோணுது, அதனால சொல்றேன். இந்த நேரத்துல நிறைய பாம்பு பாக்குறீங்களோ? ஏன்னா ராகுடைய ஆதிக்கம் அல்டிமேட்டா இருக்கு இந்த சதயத்துக்கு. அதனால நிறைய பாம்பு சம்பந்தப்பட்ட கனவு வர்றது, பாம்பு சம்பந்தப்பட்ட பார்வை பார்க்கறது, யூடியூப்பை திறந்தாலே முதல்ல பாம்பு வந்து எட்டி பார்க்கறது, என்ன ஹை நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளாம் ஆட்பட்டு இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அது இருந்து அப்படி எப்படி போகணும் அப்படின்னா, புற்று வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம், போய் நெத்தியில எடுத்து அந்த புற்று மண்ணை வச்சுட்டு வாங்க, அதுவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சில பேருக்கு தசாபதி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் அந்த கேதுராகவே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அறுவை சிகிச்சையை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சில வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடப்பதற்கான நிகழ்வுகள் கூட இருக்குது. அது இல்லாமல் இருக்கக்கூடாது நானும் வேண்டிக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணாமல் மருத்துவ ரீதியாக அதை அணுகிக்கங்க.
சில பேருக்கு உடலில் கத்தி வைத்தல் அப்படின்றது இருக்கு. ஒருவேளை குழந்தை மாசமா இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் சிசேரின் மூலமா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான நிகழ்வுகள் கூட வரலாம். எல்லாமே நல்லாதாங்க நடக்குது. ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டாம். புற்று உள்ள அம்மன் கோவில் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். சரி, ஓகே. அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா நாகாபரணம் சூடிய சிவனுடைய போட்டோ வாங்கி தினமும் பாருங்க. இதுவே சதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மேல தண்ணி அப்படியே சொட்டிட்டு இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா சிவலிங்கத்து மேல? அங்க தண்ணி ஊத்துறது நல்ல சுத்த வில்வ தண்ணியை கொண்டு போய் அங்க இருக்கிற அர்ச்சனை பண்ற ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும்.